வெல்கம் டு டாப் ஐஸ். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்னைக்கு கட்டிங்மேன் எக்ஸ்பிரஸோட ஃபுல் டெஸ்டோட டெஸ்ட் நம்பர் 1 எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரியா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. A cistern can be filled with a water by a pipe in 10 hours and it can be emptied by a second pipe in 8 hours. If both pipes are opened when cistern is full, the time which it will be emptied அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சரியா? ஒரு இப்போ எவ்வளோ எம்டி ஆகுதுன்னா நான் மைனஸா, அப்போ என்னது 10 இன்னொன்று 8 எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வரும்? இங்கே 40 வருமா? இங்கே வந்து எத்தனை வரும்? 4 டைம்ஸ் வரும். இங்கே எத்தனை டைம்ஸ் வருப்பா? 5 டைம்ஸ் வரும். இதோட டிஃபரன்ஸ் என்னதுப்பா? அப்போ எம்டி தானே சொல்லியிருக்காங்க, ஃபில்லுனா பிளஸ் இது வந்து எம்டி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா 5 - 4 எத்தனை? 1. அப்போ 40 டிவைடட் பை 1. அப்போ என்னது? 40 மினிட்ஸ். ஓகேவா? 40 மணி நேரம். சரியா? அப்போ ஆன்சர் வந்து 40. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A motorist covers a distance 30 km in 50 minutes by moving a speed of x km/h for first 13 minutes, then moving at 2x km/h for 25 minutes and then again moving at the speed x km/h rest the journey. The value of x is equal to அப்படின்னு கேட்குறாங்க. the value of x is equal to அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, அந்த மோட்டாரிஸ்ட்ங்கிறவங்க என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. இதுல என்ன ஸ்பீடு? இப்போ 50 நிமிஷங்கிறது வந்து டைம். இந்த 50 நிமிஷம் தான் 13, 25. திரும்ப ரெஸ்ட் என்னதுப்பா? அடுத்து என்ன சொல்லுங்க, ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ மீதி இங்க என்ன வரும்? 12 வரும். சரியா? 12, 13, 25 இது மாதிரி கூப்பிட்டா என்ன வரும்? 50 நிமிஷம். சரியா? இந்த ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, x கிலோமீட்டர் 2x கிலோமீட்டர் அடுத்து என்ன x கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரியா? எதுக்கு? 30க்கு ஈக்குவேட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோடாமா? 30. அப்ப x இன்ட்டு இங்க என்னப்பா இருக்கு? மினிட்ஸ்ல பார்க்கும்போது 13. சரியா? அப்போ வந்து 13x டிவைடட் பை 60 பிளஸ் அடுத்து என்னப்பா இருக்கு? 2x இன்ட்டு அடுத்து என்னப்பா இருக்கு? 25 25 டிவைடட் பை 60 அடுத்து பிளஸ் அடுத்த ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 12x. இப்போ x இன்ட்டு 12 டிவைடட் பை 60 மினிட்ஸ். ஓகேவா? ஓகே, இதை முதல்ல எழுத தெரிஞ்சா போதும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? 2x. சரியா? இங்க x வராது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 13x டிவைடட் பை 60 பிளஸ் அடுத்து என்னது? 50 டிவைடட் பை 60 பிளஸ் அடுத்து x இங்க இந்த இடத்துல x வரும். ஓகேவா? இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் தான் x வரும், இங்க x வராது. சரியா? இங்க பாருங்க 12x டிவைடட் பை 60. ஓகேவா? இங்க என்ன வரும்? 30. இப்போ 30 இன்ட்டு மேல உள்ளதை மட்டும் ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கா? 60. அப்போ வந்து ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 70 50 60 70 75x. அப்ப என்ன கேக்குறாங்க? x இன் மதிப்பு என்னன்னு தானே கேக்குறாங்க. இதுல எத்தனை 15 இருக்கு? 5 15 இருக்கு. இதுல எத்தனை 15 இருக்கு? 4 15 இருக்கு. இந்த 5 இங்கேயும் கேன்சல் பண்ணாப்பா வரும் 6 டைம்ஸ் வருமா? அப்ப x 4 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 24. x ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 24. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A student is scored following marks 78, 85, 69, 90 in 4 subjects. What is the score that required of the 5th subject to achieve the average of 80 marks across all 5 subjects? சரியா? இப்போ எல்லா 5 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னாப்பா 80. அப்போ ஆவரேஜ் தான் என்னது? சராசரி. சராசரி இன்ட்டு எத்தனை சப்ஜெக்ட்? 5. அப்போ 8 5 சார் எத்தனை? 40. அப்போ 400. 400க்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, 4 சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்தா என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ 78 இப்போ வந்து ஆட் பண்ண எவ்வளோ வரும்ப்பா? இங்க 9. அடுத்து வந்து என்ன இருக்கு? இங்க ஒன்று பண்ணா 8 7. ஓகேவா? இப்போ நான் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 78 அடுத்து நான் 85 அடுத்து 69 அதுக்கப்புறம் 90 ஆட் பண்ண என்ன வரும்? 17 17 ஒரு 5 எத்தனை வரும்? 17 5 22 பேலன்ஸ் 2 அடுத்து எத்தனை? 6 4 8. ஓகேவா? 9 9 9 18 18 9 9 18
18 ஒரு 8 எத்தனைப்பா 26 26 ஒரு 6 என்ன 322 இப்போ 322 இப்போ 400ல 322 போச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 78 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா find the median of the following data சரியா பின்வரும் தரவுகளுக்கு இடையிலான இடைநிலையை கண்டறியவும் சரியா அப்ப இடைநிலைன்னு சொல்லிட்டாங்க இடைநிலைன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னாப்பா frequency எல்லாம் கண்டுபிடிக்கணுமா சரி இப்ப பாருங்க இப்ப இதுக்கு என்னப்பா ஃபார்முலா L plus n/2 minus CF divided by frequency into difference ஓகேவா இன்டு டிஃபரன்ஸ் ஓகேவா இதை நான் ஹச்னு வச்சுக்கோமா ஓகே என்ன வேணா வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ n/2 முதல்ல கண்டுபிடிக்கணும் n/2 கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டா எழுத முடியும் சரியா இப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாமா 12 ஓகேவா இதுல இடைநிலை எங்க இருக்குப்பா இங்க 3 போயிடுச்சு இங்க 3 போயிடுச்சு ரிமைனிங் இங்க வந்திருக்கா சரி சரியா இங்க பாருங்க இதுதான் என்ன சொல்லுவாங்க இதுதான் ஃப்ரீக்வன்சி சரியா இப்போ 12 16 எத்தனை 28 இப்ப 28 30 எத்தனைப்பா 58 ஓகே 58 இதுவும் பாத்தீங்கன்னா 78 ஒரு 7 எத்தனை 95 இது எத்தனை 133 ஒரு 15 எத்தனை 148 இதுதான் என்னப்பா இதுதான் என்னது n நமக்கு என்ன தேவை n/2 அப்ப 148 டிவைடட் பை 2 என்னப்பா நமக்கு 74 அப்போ 74 நமக்கு என்ன n/2க்கு என்ன கிடைச்சிருச்சு 74ன்னு கிடைச்சிருச்சுடாமா சரியா n/2க்கு என்ன 74ன்னு கிடைச்சிருச்சு ஓகேவா அடுத்து கிளாஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும் இப்ப கிளாஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும் இந்த 74 இப்ப 74 எதுக்குள்ள வருதுன்னு பாருங்க இப்ப கிளாஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது நமக்கு 74 எதுக்குள்ள வருது இங்க பாருங்க 58க்கும் 78க்கும் தானே வருது சோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதான் இது என்னதுப்பா இதுதான் சிஎஃப் இதுதான் என்னப்பா சிஎஃப் ஓகேவா இந்த 58 தான் என்னது சிஎஃப் நமக்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துக்கிட்ட 58 ஓகேவா டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன போட்டோம் இங்க சென்டரா உள்ளது என்ன இருக்கு இதான் ஃப்ரீக்வன்சி சொன்னா இங்க என்னது 20 அடுத்து டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது எல்லாத்துக்கும் 10 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20 30 30 40 10 டிஃபரன்ஸ் எவ்வளவு எடுத்தா 10 தானே வருது ஓகேவா 10 ஓகேவா அடுத்து L என்னப்பா L என்ன வரும் லோயர் லிமிட் சரியா லோயர் லிமிட் பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சில எங்க என்ன இருக்கு எதுக்குள்ள வருது இந்த 78 50ல இருந்து 74 எதுக்குள்ள வருதுப்பா இந்த 78க்குள்ள தானே இருக்கும் சோ அதனால இங்க தானே இருக்கு இதான் என்னதுப்பா 50 சரியா இதுதான் L சரியா இதோட இதுதான் என்னது வேல்யூ 50 சரியா ஈக்குவேட் பண்ணு இதை முதல்ல எழுத தெரிஞ்சா போதும் சரியா இப்ப 50 பிளஸ் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா எத்தனைப்பா வரும் 8 இங்க ஒரு எத்தனை 12 எத்தனை 12 70 12 ஒரு 16 டிவைட் பை 20 இன்ட்டு எத்தனை 10 சரி அது வந்து கேன்சல் ஆச்சா இங்க 2 இருக்கும் இங்க 8 இருக்கும் அப்ப எத்தனை வரும்பா 58 சோ அப்ப மீடியன் வந்து 58 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்ப 58 ஆண்டுகள் ஓகேடாமா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन the shorter side of the rectangle is 21 centimeter can less than the longer side அப்போ ஓகேவா அப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிளா ஷார்ட்டர் சைடு தான் என்ன சொல்லுவாங்க breadth ஓகேவா அப்ப breadth is equal to என்னதுப்பா b equal to L minus 21 சொல்றாங்க லாங்கர் சைடுல 21 less than அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா the numerical value of the areas is equal to 7 times of numerical values of the perimeter அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெக்டாங்கிளோட என்ன லென்த் ஆஃப் த லாங்கர் சைடு அப்ப L கண்டுபிடிக்கணுமா அப்ப L கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ளது முதல்ல என்ன சொல்லிருக்காங்க b equal to L minus 21 ஓகேவா அடுத்து பாருங்க அந்த லாங்கர் அது numerical value of the area is to equal to 7 times of the numerical value is the perimeter அப்ப ரெக்டாங்கிளோட ஏரியா என்னதுப்பா L into b L into b இது எதுக்கு சமம்னு சொல்றாங்கப்பா 7 times perimeter என்னதுப்பா 2 into L plus b புரியுதா 2 into L plus b சரியா
இங்க பாருங்க, இப்போ பிக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், L - 21 சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஏன்னா நமக்கு L தான் தேவை. இப்போ L இன்ட்டு L - 21 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு இங்க உள்ள பண்ணலாம் 2 இன்ட்டு L பிளஸ் B வந்து L - 21. ஓகேவா, இப்போ அந்த 2 வந்து உள்ள எடுத்துட்டு போலாமா. இப்போ L ஸ்கொயரு மைனஸ் 21 இங்க என்ன வரும் 7 அப்படியே வச்சுக்குவோம். 2 இங்க என்ன வரும்பா 2L 2L - 21 இதை டைரக்டா உள்ள எடுத்துலாமா. அப்போ 4L மைனஸ் என்னப்பா 42 ஓகே 42. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், L ஸ்கொயர் மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 4 7s are 28 L பிளஸ் சாரி மைனஸ் 2 7s are எத்தனைப்பா 14 4 7s are 28 29 294. சரியா 294. ஓகேவா, இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி வருதா, குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கொண்டு வரலாமா. இப்போ என்ன வந்திருக்கோம் 21. ஓகே, இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வருவோமா. ஓகே, இப்போ 21 L. சரியா, இங்க என்ன இருக்கும், அப்போ L ஸ்கொயர் இன்ட்டு L இங்க 21 L. சரியா, அப்போ இங்க இந்த 21 L இங்க போச்சுன்னா என்னப்பா வரும். ஓகேவா, அந்த 21 L இங்க போச்சுன்னா என்ன வரும் 49 L. இப்போ L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 L மைனஸ் 294. ஓகேவா, அப்போ இப்போ அதை என்ன பண்ணலாம்ப்பா, இன்னும் நம்ம இப்போ L ஸ்கொயரும் கொண்டு வரலாமா. இப்போ L ஸ்கொயர் மைனஸ் 49 L பிளஸ் 294. ஓகேவா 294. இப்போ என்ன வந்துருக்கு 294 மல்டிப்ளை பண்ணா 294 வரணும், ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும் மைனஸ் 49 வரணும். இப்போ 49 வரும்போது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா. 2 7s are 14 28 29. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 294 வருது, ஆட் பண்ணும்போது என்ன வருது மைனஸ் 49 வருதா, மைனஸ் 49 வருதா. அப்போ மல்டிப்ளை ஆட். இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா x மைனஸ் 41 அடுத்து x மைனஸ் 7. ஓகேவா, இது ரெண்டுத்துல ஏதோ ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். 42. சரி ஓகேவா, x இஸ் ஈக்குவல் டு அந்த 42, x இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஆப்ஷன் வந்து என்னது சாரி L. அப்போ லாங் சைடு வந்து என்ன 42 இருக்கலாம், இல்லைன்னா L 7 இருக்கலாம். ஆப்ஷன் பாருங்க டி. டி தான் கரெக்டான ஆன்சர். 42 நமக்கு கிடைச்சிருச்சுல்ல. ஓகேவா, டி தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குப்பா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The volume and height of the cylinder are 8470 centimeter squared and 2.2 centimeter respectively. Find the radius of the cylinder. Use pi 22/7. ஓகேவா, அப்போ வந்து சிலிண்டர் வந்து வால்யூம் என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் அண்ட் ஹைட்னு சொல்லிட்டாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னதுப்பா, இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது pi r ஸ்கொயர் h. ஓகேவா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது pi r ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூ என்னது 8470. என்ன சொல்லியிருக்காங்கப்பா 8470 22/7. இப்போ r தானே கேட்குறாங்க, r ஸ்கொயர். ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, சரிப்பா என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டர் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன சொல்லியிருக்காங்க 2.2. அந்த 2.2 நம்ம எழுதிக்கலாம் 22/10 எழுதிக்கிறோம். ஓகே 22/10 எழுதிக்கலாம். சரியா, இப்போ இது 11 டேபிள்ஸ்ல அடி வாங்குமா. அப்ப இதுவுமே 11 டேபிள்ஸ்ல அடி வாங்க தான் நம்ம பார்ப்போம். இதுல 2 11 இருக்கு, இதுல எத்தனை லெவல் இருக்குன்னு பார்ப்போம். இதுல 7 11 77 வருமா. ஓகே, அப்ப 7 11 77னா அப்ப ரிமைனிங் உள்ளது எத்தனை இருக்கும் 7. அப்ப இதுலயும் 7 11 இருக்கு. ஓகேவா, அப்ப மறுபடியும் இதுல பாத்தீங்கன்னா 2 11 இருக்கு. சரியா, அப்ப 2 11 இருக்குன்னா இதுல எத்தனை 11 இருக்கு 7 11 இருக்கும். அப்ப 7 11 இருக்கா. ஓகே, இப்ப பாருங்க இதுல பாதி எத்தனை 5. ஓகேவா, இப்போ இதுல 5. அப்போ இந்த 2 இங்க அடிச்சா எத்தனை 35 வரும். அப்ப 35 1 இங்க என்னப்பா இருக்கும் 35 இன்ட்டு r ஸ்கொயர்டு. ஓகேவா, இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இங்க 35 இன்ட்டு 35 ஈக்குவல் டு r ஸ்கொயர்டு. அப்போ r ஓட வேல்யூ என்னதுப்பா எனக்கு வரும் 35. ஆப்ஷன் வந்து 35. r is equal to 35. ஆப்ஷன் எங்கப்பா இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Vikram Anjali Rao started a business in a partnership, investing 7:3:20 respectively. At the end of the year, the profit
28,800 which is 25% of the total investment. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல 25 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இது என்னதுப்பா 25 மடங்கு அப்படிங்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ 25 மடங்கு தான் எனக்கு 28,800னா எனக்கு வந்து எத்தனை மடங்கு வேணும்? 100 மடங்கு என்னன்னு கேட்கணும். இப்போ 1/4 இப்போ 4 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 0 இருக்கும். 32 பேலன்ஸ் 3 32 ஒரு 3 எத்தனை 5 பேலன்ஸ் 3 4 2 சாரி 8 11 அப்போ 11 5 2 00 ஓகேவா? இப்போ 11 5 2 அப்போ மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோப்பா 11 5 2 00 ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? அஞ்சலி இன்வெஸ்ட் பண்ண தானே கேட்குறாங்க. அஞ்சலி எவ்வளோ 3 அஞ்சலி இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோப்பா 3 அப்போ வந்து என்னது மொத்தமாக இதை கூட்டினா டோட்டல் எவ்வளோ வரும்ப்பா 7 3 10 இது ஒன்று 20 அப்போ கீழே என்ன டினாமினேட்டரில் போடணும்னா 30 போடணும். இப்போ மேலே அஞ்சலியோட ரேஷியோ என்னதுப்பா 3 சரியா? இப்போ 3 டிவைடட் பை 30 இன்ட்டு டோட்டல் எவ்வளோப்பா 115,200 ஓகேவா? 1/10 இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சோம். அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் 11520. இப்போ 11520 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் x varies inversely as y and y varies inversely as z. In particular case x is equal to x by 16 and z is equal to 1/32. What will be the value of x when z is equal to 3? சரியா? இப்போ என்ன இன்வெர்ஸ்லினா என்னப்பா வரும்? x is equal to 1/y வருமா? இது வந்துச்சுன்னா என்ன வந்து a1ன்னு வச்சுக்குவோம். அப்போ x into y is equal to என்னப்பா a1. அப்போ அதே போல் இங்கே எப்படி எழுதலாம்? y into z is equal to என்னதுப்பா a2 ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து y-ஐ நம்ம முடிச்சுக்குவோம் ஓகேவா? இங்கே y தான் x இங்கே போச்சுன்னா என்ன வரும்ப்பா இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்ல. இப்போ y is equal to a1/x ஓகேவா? ஏன்னா அடுத்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த x-உம் z தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா? அடுத்து z is equal to என்னப்பா கொடுத்துருக்காங்க a2/y-ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா? இப்போ y-க்கு பதிலாக என்னப்பா இருக்குது a1/x-ன்னு இருக்கா? இப்போ y-க்கு பதிலாக என்ன இருக்குது? y-க்கு பதிலாக இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா இந்த ஈக்குவேஷன்? z is equal to a2/y1க்கு பதிலாக எனக்கு a1 இன்ட்டு என்னதுப்பா இருக்குது a1/x ஓகேவா? இப்போ a1/xன்னு இருக்குது ஓகேவா? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x இங்கே போயிடுச்சுன்னா z is equal to a2/x டிவைடட் பை a1 ஓகேவா? இந்த x இங்கே வருமா ஓகேவா? இந்த இடத்த x இங்கே கூட x போட்டுக்கலாமா ஓகேவா? இப்போ xன்ட்டு இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம் சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க z-க்கு பதிலாக என்ன வேல்யூப்பா இருக்குது? இப்போ z-க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? நம்ம z-க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம் 1/32 1/16 ஓகேவா? இப்போ வந்து என்ன இருக்குப்பா a1 a2 கிடச்சிருமா? அப்போது 1/32 1/16 ஓகேவா? இதுக்கு இதாக இருந்துச்சுன்னா என்னப்பா ரெசிப்ரோக்கல் 1/32 இன்ட்டு 16/1 2ன்னு கிடைக்கும் ஓகேவா? அப்போது என்ன வரும்ப்பா இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன கிடச்சிருக்கு? நம்ம இதுக்கு z-க்கும் நம்ம x-க்கும் a2/a1க்கு என்ன 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது z is equal to 3ன்னு சொல்கிறாங்க ஓகேவா? அப்போ z is equal to 3 நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம a1/a2க்கு என்ன கிடைக்குது 1/2ன்னு நமக்கு கிடச்சிருக்கு 1/2. அப்போ z is equal to இந்த ஈக்குவேஷனில் ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் z is equal to 3ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 is equal to a2 ஓகேவா? a2/a1 ஓகேவா? இதுக்கு வேல்யூ என்னது 1/2வா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x is equal to என்னவாக இருக்கும்னா 6ன்னு இருக்கும் ஓகேவா? அப்போது a1/a2க்கு என்ன கிடைச்சோம் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் என்னவாக இருக்குப்பா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மீடியன் ஆஃப் த அப்சர்வேஷன் 87 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்போ 11ன்னா 6வது நம்பர். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் 6வது நம்பர் எதுன்னு பார்ப்போம் சரியா? இப்போ 13 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பரா? 13க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னது 18 ஓகேவா? 18க்கு அடுத்து வரக்கூடிய நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க? அடுத்து 25 இருக்குது 3 ஓகேவா? அடுத்து இது 2 வராது. 25க்கு அப்புறம் என்ன இருக்குது 27 4 ஓகேவா? 31 5 அப்புறம் 30 சீரீஸில் 6வது என்ன இருக்குன்னா அப்போது 5 + 1 + 5 அப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்குது இங்கே ஃப்ரீயாக இருக்குது. நடுவில் ஒன்று தான் காமனாக இருக்குது என்னதுப்பா இந்த நடுவில் நம்பர் முன்னாடி 5 பின்னாடி 5 போச்சுன்னா 6வது நம்பர் தான் என்னது 39 மீடியன் ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்
Okay, next question. A plus B complete a work in 2 days. A alone can complete do it in 38 days. Then B alone 9 time of the same work. சரியா? இப்போ B மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ A ஓட வேல்யூ என்னப்பா? A மட்டும் எத்தனை நாள்? A B சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 2 நாள். B மட்டும் A மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 38 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? 19 வருமா? 38 தான் வரும். 38னா இங்கே எத்தனை? 19 × 2 38, இங்கே ஒரு 38. சரியா? இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்னப்பா வருது? 38 டிவைடட் பை 19 டிவைடட் பை 38 இன்ட்டு எத்தனைப்பா? 9. ஓகேவா? ஓகே, சாரி எல்சிஎம்ஏ எடுத்துடலாமா? ஓகே, ஒன்ஸ் எல்சிஎம் எடுத்து பார்த்துருவோம். இப்போ எல்சிஎம் எடுத்து பார்த்தா என்னப்பா வருது? என்ன கொடுத்துருக்காங்க? A + Bக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 டேஸு. இதுக்கு வந்து எத்தனைப்பா? 38 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 2, 38. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 2 1 அடுத்து என்ன? 19 18. அப்போ வந்து எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வருது? 38 தான் வருது. அப்போ A + B வந்து 2னா இங்கே என்ன வரும்? 19 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்னப்பா? 38. ஓகேவா? இங்கே என்ன? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவங்க என்ன கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் கேட்டால் எத்தனைப்பா வருது? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 19 வருதா? அப்போ 38 டிவைடட் பை 18. ஓகேவா? இன்ட்டு எத்தனைப்பா? 9 டைம்ஸா? அடித்தா 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? இதில் 2 பண்ணால் எத்தனை வரும்ப்பா? 19 38. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A salary is 16% more than of B, but then what percentage of the B salary is less than of A? அப்போ A less than of A னா ஏவை தான் கீழே டினாமினேட்டரில் போடணும். ஆஃப்னு வந்திருக்கா? அப்போ ஏவை தான் டினாமினேட்டரில் போடணும். அப்போ ஏவோட சேலரி 16% மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 16% மோர்னா அப்போ வந்து இங்கே பாருங்கள், இவன் 100 ரூபா இருந்துச்சுன்னா 100 ரூபா இருந்துச்சுன்னா இவனோட சம்பளம் 116 ரூபாயாக இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை மேலே போடணும், கீழே வந்து ஏவோட தான் போடணும். ஏவில் 116 × 100. ஓகேவா? இன்ட்டு 100. ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? 8 டிவைடட் பை 5 8 4 29. இப்போ 400 × 29. அப்போ நியரஸ்ட்டு 400 டிவைடட் பை 29. இப்போ இதில் எத்தனை 40ல் எத்தனை 29 இருக்குப்பா? ஒரு 29 தான் இருக்குது. சரியா? அப்போ ஒரு 29 இருக்குன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 11. இப்போ 110ல் எத்தனை 29 இருக்கும்? அப்போ 30னா இப்போ 4 3s are 12. அப்போ 3 30 வரும். ஓகேவா? அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27, பேலன்ஸ் 2. அப்புறம் என்ன? 2 3s are 6 7 8. அப்போ 87 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 13. ஒரு 10 எத்தனைப்பா வரும்? 23. அப்போ 23 வரும். அப்போ 230ல் எத்தனை 29 இருக்குது? சரியா? எத்தனை 29 இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? இதில் எத்தனை பார்க்கும்போது எத்தனை வரும்? 36. 4 3s are 430 எவ்வளோப்பா வரும்? 430 எவ்வளோ வரும்? 120. இப்போ 120 240. அப்போ 4 4 8னா எத்தனை? 7 வருமா? சம்திங். இப்போ 7 வருமா? நான் 30க்குன்னு ஒன்று ஆட் பண்ணி இங்கே 30. அப்போ 120ல் 4 30 இருக்குது. அப்போ 4 30னா 120 240. ஸோ அதை வச்சு நான் அசம்ஷனில் போடுறேன். அப்போ வந்து 1.7 13.7. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 13.7%. ஓகேவா? நியரஸ்ட்டாக உள்ளதை பார்க்கணும். ஓகே ஓகே next question. If A is to B, B is to C, C equal to 9A, B equal to 6A, find the positive value of C. சரி, அது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. அப்போ B² is equal to AC. இப்போ பியோட வேல்யூ என்னது? 6² மைனஸ் A அப்படியே தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து என்னப்பா சொல்லியிருக்காங்க? இன்ட்டு C வந்து என்னது? 9A. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்ப்பா? 9A² டிவைட் பை 36. அப்போ இதுவும் கேன்சல் பண்ண என்னப்பா வரும்? 4 டைம்ஸு A². அப்போ A ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ A ஈக்குவல் டு 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ C ஈக்குவல் டு 9A. அப்போது 9 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2. 9 9 எத்தனை? 18. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 9 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் என்னப்பா வரும், 9 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 13/9 இன்ட்டு 9 5 சார் எத்தனை 45வா, 45னா 47/9 ஓகேவா, இன்ட்டு 3 2 4. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 9 9 9 18 18 36 39/4 சரியா, 39/4. இப்போ என்ன இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே எல்லாமே மல்டிப்ளை டிவைடில் இருக்குது. முதல்ல போர்ட் மேத்ஸ் விதிப்படி நம்ம இதை தான் முதல்ல பார்க்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் பாருங்கள் 9 9 சார் 81. இது 81ல் கேன்சல் ஆகுமா, 81 × 4 பண்ணுங்கள், 8 8 16 பண்ணால் 32 4 4. அப்போது இதையும் அடித்தா 81னா இதை 4 டைம்ஸ் வருமா, ஓகேவா, இப்போ 4 டைம்ஸ் வரும். ஓகேவா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா, இப்போது 47 × 13 பண்ணி பார்ப்போம். 47ஆ, அப்போது 10 47 எவ்வளோ 470. அப்போது 3 47 எவ்வளோப்பா 47 × 3. அப்போ 3 47னா 50. அப்போ 150. 150ல் எத்தனை 3 கழிக்கணும், ஒரு 1 2 3 மொத்தம் 9 3 கழிச்சா எத்தனை வரும்ப்பா, -9 படிச்சுன்னா என்ன வரும் 141. அப்போது 141. ஓகேவா, இதுதான் ஆட் பண்ண அளவு கிடைக்கும். 1 10 11 4 5 6. அப்போ 611 × 4. இப்போ 4 4 6 6 12 12 24. இப்போ 2 4 4 இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இவனை விட்டுற போகிறோம். சரியா, அப்போ வந்து இதில் எத்தனை 4 இருக்குப்பா, 9 4 9 9 4 சார் எத்தனை 36ஆ, 9 வரும். இப்போ 36னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 3/4. 3/4 என்னப்பா 75வா. ஓகே, இதை ஆட் பண்ண என்னப்பா வரும், இங்கே 9 75 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 75 9 10 11 13 5. இப்போ 5375 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், 5375 ஆப்ஷன் டி தான். அப்போ வந்து என்ன வரும்ப்பா 245375 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் த 8 numbers is 80. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் இஃப் 1/16 of the sum of the numbers. ஓகேவா, அப்போ 8 இன்ட்டு எத்தனை நம்பர்ஸ், இப்போ ஆவரேஜ் ஆஃப் 8 numbers 8 8 எத்தனை 64. அதில் 1/16 அடித்தா எத்தனை 4 டைம்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பை how much 60% of 40 is greater than 2/5 of 55. சரியா, இதுக்கு நம்ம சால்வ் பண்ணலாமா. இப்போ 60% 40 is greater than 2/5 of 55. ஓகேவா, கேன்சல் பண்ண எத்தனைப்பா வரும் 0 0 0 0 கேன்சல். 6 6 12 12 24. இங்கே எத்தனைப்பா வரும் 11 டைம்ஸ் வருமா 22. டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா வருது 2. அவங்க பை ஹவு மச் கேட்டிருக்காங்களா, ஹவு மச்னா எவ்வளவு, அப்போ எவ்வளோ அதிகம்னா 2 அதிகம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், எக்ஸ்பிளைன்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு காட் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா தீட்டா ப்ளஸ் 1 கொசிகன் தீட்டா தீட்டா ப்ளஸ் 1 அடுத்து கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை காட் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ காட் தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ காட் தீட்டான்னு இது வந்து ரொம்ப வந்து ஃபார்முலா படி போட்டோம்னா டைம் இருக்கும். அதனால தீட்டாவுக்கு நான் வந்து ஒவ்வொரு டிகிரிஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். சரியா, அப்போ வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது, தீட்டாவோட வேல்யூ நான் வந்து என்ன பண்ணுறேன், தீட்டாவோட வேல்யூ புட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன்னா 30 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். சரியா, அப்போ காட் தீட்டாவோட வேல்யூ என்னதுப்பா √3. அப்போ கொசிகன் தீட்டாவோட வேல்யூ 30யோட வேல்யூ 2 + 1 அப்போ 3. அப்போது ப்ளஸ் இங்கே என்னப்பா வரும் 2 + 1 என்னது, இங்கே 3 டேரெக்டாகவே போடுறேன். அடுத்து என்னதுப்பா √3. சரியா, இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்னப்பா வரும், இங்கே 1/, இங்கே என்னப்பா இருக்கும் √3ன்னு இருக்குமா 1/√3. சரியா, அடுத்து இங்கே என்ன இருக்கும் √3. அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/3 √3 3 ஆகிடும். இங்கே என்ன வந்துப்பா √3ன்னு வரும். அப்போ 4/√3ன்னு வரணும். புரியுதா. இப்போது ஆப்ஷனில் போய் நம்ம ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ காஸ் தீட்டா வந்து கொசிகன் வந்து 13 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 2 ஆர் 4ன்னு வருது. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன தப்பு வராது. எனக்கு என்ன வரணும் 4/√3ன்னு வரணும். 4/√3ன்னு வரும். இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னதுப்பா, சைன் தீட்டா 1/2 0 1/2 1/√2ன்னு வருமா. இப்போ 1/2னா இப்போ ஆன்சர் என்னது 2 1/2ன்னு வருமா. அடித்தா எத்தனை வரும் 1ன்னு வருது. ஸோ இதுவுமே எனக்கு வராது. அடுத்து பாருங்கள் சீக்கன் தீட்டா என்ன வரும்ப்பா 2. ஓகேவா, இன்ட்டு சீக்கன் 30யோட வேல்யூ 2/√3ன்னு வரும். அப்போ 2 2 ஆர்
2 2s are 4/√3 ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து பாருங்க 4/√3 வருதா அப்போ இங்கேயும் 4/√3 வருது எனக்கு இங்கேயும் 4/√3 வருது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது வேல்யூஸ் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும் போது அந்த வேல்யூஸ்க்கு பதிலாக டீட்டாவோட வேல்யூ என்னவோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா இதுக்கு ரொம்ப ஃபார்முலா படி போட்டோம்னா ரொம்ப டைம் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் simplify the value of 48 minus அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த பாக்ஸ் இருக்குல்ல ஸ்கொயர் பாக்ஸ் இதை நம்ம காலி பண்ணணும் ஓகேவா அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இந்த செட் பிராக்கெட்டை முதல்ல காலி பண்ணும் அப்போ 9 9 18 18 எத்தனை மைனஸ் மைனஸ் இருக்கனால 54 ஆயிடும் பிளஸ் எத்தனைப்பா 2 அப்போ இந்த இடம் என்னப்பா இருக்கும் 56 ஆயிருக்கும் 56 into 8 என்னப்பா 6 8s are 48 பேலன்ஸ் 2 5 8s are 40 44 அப்போ இந்த இடம் டிவைடுக்கு அப்புறம் என்னன்னா 448ன்னு இருக்கும்பா சரியா அடுத்து இவங்களை பார்ப்போம் ஓகேவா இவங்களை பார்க்கக்குள்ள என்ன வரும்னா மைனஸில் தான் இருக்கும் இப்போ மைனஸில் இருக்கும்போது 92 4 அடுத்து வந்து பாருங்க 9 7 7 14 15 16 16 ஒரு 6 எத்தனைப்பா 22 அப்போது 222 இப்போ 60 72 அடுத்து நான் 92 4 9 10 16 16 ஒரு 6 எத்தனை 22 இப்போ 224 இப்போ 224 இப்போ 224 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் 224 பை 448 ஓகேவா இப்போ அடுத்து இந்த மைனஸ் வந்து உள்ளே போச்சுன்னா என்னதுப்பா வரும் இப்போ அடுத்து மைனஸ் 18 ஓகேவா இன்ட்டு சொல்லியிருக்காங்களா அப்புறம் 48 மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ என்ன வரும்ப்பா 1 2 மைனஸ் உள்ள போனால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடுமா மைனஸ் ஆகிடுமா ஓகேவா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வருதா இப்போ 48 மைனஸ் 9 அப்போ 48 மைனஸ் 9னா அப்போ இங்கே என்ன இருக்குது இங்கே மைனஸ் மைனஸும் போய்டும் இப்போ 48 மைனஸ் 9 என்னப்பா வரும் 9 போச்சுன்னா என்ன வரும் 39 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் 15 chairs and 19 tables cost 5,300 and 19 chairs and 19 tables cost 5,700 what the cost of 12 chairs and 13 tables அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போ என்னன்னா 15 சேரா 15 சேரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க 19 டேபிள்ஸ் அதோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5300 அதே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 19 சேரு அப்புறம் என்ன அதுக்கு 19 டேபிளோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா 5700 ஓகேவா இது முன்னாடி மைனஸ் 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 கேன்சல் ஆகிடுமா அப்போ வந்து எத்தனை 4 chairs equal to என்னப்பா வரும் ரிமைனிங் 4 chairs equal to எவ்வளோ 400 அப்போது ஒரு சேரோட விலை எவ்வளோனா 100 ரூபாய் அப்போது ஒரு சேரோட விலை 100 ரூபானா ரிமைனிங் உள்ளதுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் சரியா இதுலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் 100 ரூபானா 1500 5300ல் 1500 போச்சுன்னா எவ்வளோப்பா வரும் 0 அடுத்து என்னப்பா இங்கே 13ல் 5 போச்சுன்னா 8 அடுத்து 4ல் 1 போச்சுன்னா 3 அப்போ வந்து 19 டீயா அப்போ வந்து எத்தனை 200 வரும் அப்போது ஒரு சேரோட விலை 100 ரூபாய் ஒரு டேபிளோட விலை இல்லைப்பா 200 ரூபாய் சரியா இப்போது இங்கே 100 1200 ப்ளஸ் இன்ட்டு 200 அப்போ 2600 இப்போ ஆட் பண்ண என்னப்பா வருது 3800 ஓகேவா 3800 எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the ratio of the length of the two corresponding sides of two similar triangles is 3:10 the ratio of the areas of two triangles in the order mentioned அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ஏரியாஸ் கேட்குறாங்க ஏரியாஸ் நீங்கள் கேட்டால் லென்த்து கேட்டால் அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா ஸ்கொயர் அப்போ என்னது 3 3s are 9 100 ஓகேவா டேரெக்டாக போட்டுடலாம் ஓகேவா பேனா பேப்பர் எடுக்க தேவையில்ல ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் a boat takes 27 minutes to go 37.2 km upstream the ratio of speed of the boat still water to the of the stream is 8:5 how much the time in hours will boat take 79.4 km upstream and 85.8 km in downstream அப்படின்னு கேட்குறாங்க சரியா சரி ஓகே இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா அவங்க என்ன கேட்குறாங்க ஸ்ட்ரீம் வந்து 8:15 சொல்லியிருக்காங்க சரியா இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னப்பா வரும் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 13 இதுதான் என்ன சொல்லுவாங்க டவுன் ஸ்ட்ரீம்
அப்போ வந்து அப்ஸ்ட்ரீம்னா என்னது மைனஸ் ஓகேவா 8 - 3 என்னதுப்பா 8 - 5 என்னது 3 இது அப்ஸ்ட்ரீம் ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க வேல்யூ ஓகேவா இப்போ என்ன இருக்குது 85.8 அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்களா இப்போ இதுதான் நான் டவுன் ஸ்ட்ரீம் தான் எனக்கு என்ன அப்ஸ்ட்ரீம் நமக்கு தேவை இப்போ 85.8 தான் என்ன சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிடும் போது இது என்ன பண்ணுவோம் 13னா இன்ட்டு எத்தனைப்பா வரும் 3 இதை கண்டுபிடிக்கணுமா இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சாரி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 6 டைம்ஸாக 78ன்னு வருமா பேலன்ஸ் 7 வரும் 6.6ன்னு வருமா அப்போ 6.6 இன்ட்டு 3 3 6 ஆர் 18 3 6 ஆர் 18 19 190.8 ஓகேவா அதுக்கப்புறம் இந்த போட் டேக் 79.4 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அப்ஸ்ட்ரீம்னா நம்ம கொடுத்துருக்க அந்த இது இருக்கு பாருங்க இதை நம்ம இதில் போய் ஆட் பண்ணோம்னா 19 இந்த 79.4 இதை ஆட் பண்ணால் ஏதோ ஒரு 8 ஓகேவா 12 18 19 அடுத்து என்ன 9 99.2 ஓகேவா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 27 மினிட்ஸுக்கு வந்து என்ன சொல்றாங்க 37.2 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது 37.2 கிலோமீட்டரா ஓகே 37.2 கிலோமீட்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா அப்ஸ்ட்ரீம் 27 ஓகேவா அப்புறம் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன எழுதியிருக்கோம் 99.2வா இப்போ 99.2 ஓகேவா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் இப்போ 27 இப்போ டேரெக்டாக போட்டுடலாமா 27 டிவைடட் பை 37.2 இன்ட்டு 99.2 டிவைடட் பை இங்கே 60 போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே 27 மினிட்ஸ் இருக்கா ஸோ அதனால் நம்ம 60 போட்டுக்கலாம் ஓகேவா இப்போது 3 டேபிள்ஸில் அடிக்கலாமா 9 3s are 27 இங்கே 23 இருக்குது ஓகேவா இப்போது இதை அடிக்கலாமா 2ஆல் அடித்தா இங்கே எத்தனை வரும் 4 டேபிள்ஸால் அடிக்கலாமா 5 4s are 20 இப்போ 4 டேபிள்ஸில் 2 4s are 8 பேலன்ஸ் எத்தனை 1 4 4s are 16 3 4 4s are 16 3 8 4s are 32 சரியா 8 4s are 32 ஓகேவா இப்போ அதே போல் நம்ம கேன்சல் பண்ணலாமா இங்கே 3 3 இருக்குது இங்கே எத்தனை 3 இருக்குப்பா ஒரு 3 இருக்குது 2 3 இருக்குது பேலன்ஸ் எத்தனை 4 1 2 4ன்னு வருது இங்கே அடித்தா எத்தனைப்பா வரும் 2 டைம்ஸ் வருமா அப்போ 2 டைம்ஸ் வருதுன்னா அப்போது 6/5ன்னு கிடைக்கிது அப்போது 6/5 இப்போ 6/5னா எத்தனைப்பா வரும் இப்போ 1 × 1/5ன்னு வரும் 1/5னா 2 20%ஆ இப்போ 1.2 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 6/5னா என்னப்பா 1/2 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 29% 18% and 9% are equivalent to the single discount off அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப்னா என்னதுப்பா 71 இன்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 82 இன்ட்டு அடுத்து என்னதுப்பா 91 சரியா இப்போது இதுக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் சரியா இதை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும் 100ல் மைனஸ் பண்ணணும் சரியா இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும் சரியா இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் யூனிட் டிஜிட் வச்சு போடலாமா யூனிட் டிஜிட் வச்சு போட்டால் 2 ஓகேவா 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 52 சம்திங் வருமா அப்போ 52 சம்திங் வந்துச்சுன்னா பாயிண்டில் வரும் அப்போ 52 சம்திங் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 48ன்னு போடக்கூடாது அப்போது 48க்கு கீழே உள்ள நம்பராக இருக்கணும் அப்போ 48க்கு கீழே உள்ள நம்பராக என்ன இருக்குன்னு பாருங்கள் 52ன்னு வரும்போது 42க்கு கீழே உள்ள நம்பர் என்னப்பா இருக்குது 47.02 ஆப்ஷன் வந்து என்னது ஏ தான் கரெக்டான ஆன்சர் இதை வந்து மல்டிப்ளை பண்ணினா இன்னும் டைம் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த யூனிட் டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணுற மெத்தடில் போட்டிங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 52 வரும் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் the profit made and profit is 79% the what is the loss percentage in occurred in the sale the figures of the both the cost price and selling price அப்படின்னு சொல்லலாம் cost price and selling price என்னது cost price 100னா selling price வந்து என்னது 79 ரூபாய் சரியா அப்போ 79% லாபம்னா 179 இன்ட்டு என்னது 100 ஓகேவா இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா என்ன வரும்ப்பா 7900 டிவைட் பை 179
மல்டிப்ளை பண்ணால் 179 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? இங்கே எல்லாமே 4ல் தான் வருது, அதனால் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, பேலன்ஸ் 3. அடுத்து என்னப்பா 4 4 7 28, 28 ஒரு 3 எவ்வளோப்பா வரும்? 31 வருமா? 3. அப்போ 4 7, அப்போ 716. அப்போ 790ல் 716 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 70. அப்புறம் 74 கிடைக்கும். இப்போ 74, அதே 74ல் இங்கே என்ன வரும்? 44. இப்போ 74க்குள்ளே வருது என்ன? 716 தான் இருக்குது. அப்போ 44% சம்திங் பாயிண்டில் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அசம்ஷனில் போட்டால் தான் உங்களுக்கு பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை ஆட் மெத்தடில் போடலாமா? அப்போது வந்து -17 இங்கே போச்சுன்னா 7 5 35, பேலன்ஸ் 3 5. இப்போ 85 வரும், -85. இது மல்டிப்ளைப்பா. ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? -12ன்னு கிடைக்கணும். ஓகேவா? அப்போ -7 -12ன்னு கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை வரணும்ப்பா? இப்போ 85 என்ன வரணும்? 17 5ஆல் பண்ணலாமா? 17 5ஆல் பண்ணலாமா? இப்போ -17 × 5 35, பேலன்ஸ் 3 85ன்னு வருமா? 17 × 5 தான் எனக்கு என்ன வரும்? 85ன்னு வரும். அப்போது மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன? பெரிய நம்பரோட சிம்பிள் -12 கிடச்சிச்சு. மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு சிம்பிளுக்கு மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன மேலே கொடுத்துருக்காங்க பாட்டு, இதில் எக்ஸுக்கு வந்து நம்ம 1 தான் இருந்துச்சு, பட் இப்போது வரது இந்த ஈக்குவேஷனில் 5ன்னு இருக்குது. அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அடித்தா 1. அப்போ வந்து என்னதுப்பா? இங்கே வந்து என்ன வரும்? -17. இப்போ x - 17. ஓகேவா? அப்போ 5. ஓகேவா? அப்போ 5. அப்போது x - 17/5. அப்போ x is equal to 17/5. அப்போது x - 1 x plus 1 is equal to x is equal to என்னப்பா? -1. அப்போ -1, 17/5. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், A x, 5, B 3, -4, C 6, -6y are the three vertices the triangle ABC. 3:3.5 and 4.5. The centroid of the triangle of the point is x plus 3 y minus 4. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ ஒய்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது என்ன? ஃபஸ்ட்டு இது 1 2 3, இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆவரேஜ் வந்து இது மூணுத்தோட ஆவரேஜ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த மூணுத்தோட ஆவரேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 4.5க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா எக்ஸு ப்ளஸ் 3 - 6 டிவைடட் பை என்னப்பா இருக்குது? 3 அப்சர்வேஷன்ஸா? அப்போ வந்து என்ன? 3.5. ஓகேவா? அடுத்து இங்கேயும் எழுதிடுவோம். அடுத்து என்ன இருக்குப்பா? 5 - 4 + y டிவைடட் பை 3 எத்தனை வருதுப்பா? 4.5. x plus 3 minus 6 is equal to எத்தனை? 3 5 are 15, 3 3 are 9, 105. ஓகேவா? 105னா x minus 3 is equal to என்னப்பா? 105. அப்போ x is equal to என்னவா இருக்கும்? plus 3னா 13.5ன்னு இருக்கும். இப்போ 13.5னா ஆப்ஷனில் பாருங்கள் 13.5. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 13.5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 13.5 + 3 என்னப்பா இருக்கும்? 16.5. ஆப்ஷன் எங்கே? ஃபஸ்ட்டில் 16.5 எங்கே இருக்குது? அப்போ எக்ஸு ஒய் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 16.5. இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மெத்தடில் ஒய்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம்னா என்ன வரும்னா 4 9 வரும். 1 + y டிவைடட் பை 3. 3 3 5 are 15, 4 3 are 12, 13.5. அப்போ அங்கே போச்சுன்னா என்ன? அந்த 1 அங்கே போச்சுன்னா y is equal to 12.5. அப்போ அந்த 12.5 12.5 - 4 எவ்வளோ வரும்? 4 போச்சுன்னா 8.5. இப்போ 8.5 இங்கே கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், முகேஷ் sold a car 1,20,000, 40% loss. For what price of the should be car again 55% gain profit? ஓகேவா? இப்போ என்ன சொல்லுவாங்க? 1,20,000 40% லாஸா? ஓகேவா? இதுதான் என்ன சொல்கிறாங்க? இதுதான் 60% சொல்கிறாங்க. அப்போ 100% கண்டுபிடிக்கணும் என்ன? அப்போ வந்து எத்தனை? 2. அப்போ எத்தனைப்பா வருது? 2 lakhs வருதா? 2 lakhs. இந்த 2 lakhsல 55,000 கிடைக்கணும்ப்பா.
55% கிடைக்கணும். சரியா? இப்போ 55% கிடைக்கும்னா என்ன வரும்ப்பா? 115 கிடைக்குமா? 115 போட்டுக்கலாம். சரியா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 000 வரப்போகுது. ஓகேவா? 2 5s are 10, 2 5s are 10 11, 2 3 3 1 1 2 3. அப்போது 310 000. ஆப்ஷன் எங்கே இருக்குப்பா? 310 000. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay, next question. A sum of x amount is to 83853 2.5 years 12% per annum interest 10 months அப்படின்னு சொல்லுங்க. காம்பவுண்டட் 10 months அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ 10 மாதம் சொல்லியிருக்காங்க. 10 மாதத்துக்கு ஒரு தடவைனா இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நம்ம 12 மாதமா? இப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை வரும்? 24 மாதம். அப்போ அரை வருஷத்துக்கு எத்தனை? 6 மாதம். ஓகேவா? அப்போ மொத்தமாக கூட்டினா எத்தனை வரும்? 30 மாதம். அப்போ 30 மாதத்தை என்ன பண்ண போகிறோம்? 10 10 10 நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 10 10 பிரிக்கும் போது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 12. அப்போ 12னா டிவைட் பை என்ன சொல்ல? 12 இன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 10/12%. ஓகேவா? இதை அடித்தா என்ன வரும்? 10%ன்னு வரும். அப்போ 10%ஆ 3ஆ பிரிக்கணும். அப்போ 10%ஆ 3 பிரிக்கும் போது இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 83853 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபால் நமக்கு தெரியாது. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 10/100 ஹோல் பவர் என்னப்பா? 3. ஹோல் பவர் என்னப்பா? 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 10னா 110 டிவைட் பை 100. இங்கே பண்ணால் கேன்சல் பண்ண என்ன வரும்ப்பா? க்யூப்பில் இருக்கா? இது எப்படி எழுதலாம்? 1331 டிவைட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு என்ன போகிறோம்? 83853. இங்கே எத்தனை 11 இருக்குப்பா? 3 11 இருக்கா? 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இப்படி பிரித்து எழுதலாமா? ஓகே. இதில் எத்தனை 11 இருக்குது? ஒரு 11 கேன்சல் பண்ணிடுவோம். இதில் எத்தனை 11 இருக்குது பார்ப்போம். 7 11s are 77. இப்போ பேலன்ஸ் எத்தனை 11 இருக்குது அப்புறம் பார்ப்போமா? சரி. இங்கே எத்தனை இருக்குது? 83க்குள்ளே 77 வருதா? அப்புறம் பேலன்ஸ் எத்தனை? 6. அப்போ 6ல் 66 இருக்கா? இப்போ பேலன்ஸ் 2. அப்போ 22. அப்போ பேலன்ஸ் எத்தனை? 3. அப்போ 3 11 இருக்குது. அப்போ இன்னொரு 11 கேன்சல் பண்ணி பார்ப்போம். அப்போது இதில் எத்தனை 11 இருக்குது? 6 11 இருக்குது. அப்போ 6 11 10. அப்போ 9 11 99. அப்போ பேலன்ஸ் எத்தனை? 3. அப்போ 3 11 இருக்குது. ஒரு 11. அப்போ இன்னொரு 11 கேன்சல் பண்ணுவோம். அப்போ இன்னொரு 11 கேன்சல் பண்ணால் இங்கே 6 11 இருக்குது. 66. பேலன்ஸ் 3னா இங்கே 3 11 இருக்குது. இந்த 1000 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 63000. ஆப்ஷன் எங்கே பாருக்கு? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In what years will 2500 is fetched ₹1000 at 10% per year in simple interest? ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 இருக்கு. ஓகேவா? பிரின்சிபல் வந்து 2500 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இயர்ஸ் தான் கேட்குறாங்க. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே வந்து இயர்ஸ் டிவைடட் பை 100. ஓகேவா? இதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. அடித்தா எத்தனைப்பா வரும்? 4. அப்போ வந்து t is equal to 4. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாடாமா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்ப்பா? இது x + 1 by x. இப்போ என்ன சொல்லலாம்? 17 ஸ்கொயர் மைனஸ் 2 17 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ 17ஓட ஸ்கொயர் என்னப்பா? 289 மைனஸ் 2 என்னப்பா வரும்? 287. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? பேனா பேப்பரே எடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. Next question. A square plus b square is equal to 90. AB is equal to 27. Find the possible a plus b divided by a minus b. அப்போ வந்து a plus b the whole square இருக்குல்ல? whole square is equal to a square plus b square plus 2ab. அடுத்து a minus b the whole square is equal to எப்படி பார்க்கலாம்? a square plus b square minus 2ab. ஓகேவா? இங்கே வந்து சால்வ் பண்ண என்னப்பா? 90 plus அடுத்து என்னப்பா? 2 into 27. 2 into 27. இப்போ அடித்தா எத்தனைப்பா வரும்? 50 7 7 14 54. அடுத்து என்னப்பா? 90. ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும்? 4 9 10 14. ஓகேவா? அப்போ 114. a plus b the whole square வந்து 114. ஓகேவா? அப்போ அடுத்து a minus b the whole square 90 minus 54. இப்போ போனால் என்ன வரும்ப்பா? 36 கிடைக்குமா? அப்போ a minus b the whole square வந்து என்னதுப்பா? 36. அப்போ a plus b the
ஹோல் ஸ்கொயர் அடுத்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் என்ன 36னா அப்போ வந்து இதுக்கு ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் a ப்ளஸ் பியோட வேல்யூ கிடைக்குமா அப்போ 12 a மைனஸ் பிக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 6 6 6 36 12 12 என்ன 124 ஓகேவா அப்போ எத்தனை வரும் 2 டைம்ஸ் வரும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா okay okay next question the LCM of 48 88 and the another is 47 52 அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது பாருங்களேன் இது ரொம்ப மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டைம் ஆகும் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க சரியா இது காமன் மல்டிபிள் எதுன்னு பார்ப்போமா இது 4 ஆல் டிவைட் ஆகுமா அந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகும் இதுவும் 8 × 11 4 ஆல் பண்ணணுமா 4 ஆல் ஆகும் ஓகேவா இங்கேயும் 4 ஆல் ஆகுதுன்னு ஒரு அசம்ஷனில் வச்சுக்குவோம் 4 ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள் இதில் 10 11 நாள் இருக்குது இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும் 32 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது அப்போ இதுவுமே 4 ஆல் டிவைசிபிள் ஆகும் அப்போ காமன் மல்டிபிள் என்னப்பா இருக்குது 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இது 4 ஆல் ஆகும்னா பாயிண்ட்டில் வந்துடும் இது வராது இது 4 ஆல் டிவைட் ஆகுமா 4 ஆல் டிவைட்னா 28 பேலன்ஸ் 27 இதுவும் வராது இது பாருங்கள் 4 ஆல் ஆகுமான்னு பாருங்கள் இதுவும் வந்து என்னது வேணாம் இதுவும் வராது இது வந்து என்னது ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்குது சரியா இதுவுமே வராது அப்போ வந்து 4 ஆல் டிவைட் ஆகும்னா 5 4s are 20 4 4s are 16 அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே தேங்க்யூ